வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஊமையகளையும் சொம்பும் பத்திரகாளிய நமக. இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெருமாள் சரணாகதி மந்திரம். புரட்டாசி மாதம் இல்லையா இது, அதுவும் இல்லாமல் அதனால் பெருமாள் சம்பந்தமாக எதனாவது ஒரு வீடியோ போடலாம். அது சாதாரண மந்திரங்களிலிருந்து மாறுபட்டதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். சரி, அது சனகாதி முனிவர்கள் அப்படின்னு அவங்க 4 பேரும் பெருமாள் மந்திரம் சரணாகதி மந்திரமெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கதா கேள்விப்பட்டேன். ஓரளவுக்கு அறிஞ்சு தெரிஞ்சிட்டேன். அவங்கள பற்றி ஓரளவுக்கு ஆய்வு செய்யணுன்ட்டு உள்ளே போனேன். 4 பேரும் பிரம்மானுடைய புத்திரர்கள், சனகாதி முனிவர்கள் 4 பேரும். தட்சிணாமூர்த்திட்ட அவங்க பாடம் படித்தவர்கள், கல்வி கற்றவர்கள். பிரம்மதேவர் தனக்கு உதவியாக 4 மகன்களை படைத்து, நீங்கள் சிவன்கிட்ட போய் கல்வி கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவர் சிவன் தட்சிணாமூர்த்தி வடிவில் ஆலமரத்தின் கீழே அமர்ந்து அவங்க எல்லாருக்கும் மந்திர உபதேசம் செய்கிறார். திரும்ப அவங்க வருவாங்க. நமக்கு பிரம்மன் பாவம் உட்கார்ந்த எந்திரிக்க முடியாமல் அவர் படைப்பு தொழிலை செஞ்சுட்டு இருந்தார். 4 பேர் வருவாங்க, ஆளுக்கு ஒரு இடையில ஆக்டிங் டியூட்டி பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சார். வரல. அவங்களாம் கேட்டாங்க, நாங்கள்லாம் துறவி ஆகிட்டோம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சனகாதி முனிவர்கள். அவங்க வெளியிட்ட சில பெருமாள் சரணாகதி மந்திரம், அது ரொம்ப முக்கியமானது. சார், பிரம்மதேவன் என்னன்னா சார்னு கேட்குறீங்களா? அப்படியே பாதியில் விட்டுட்டீங்களே பிரம்மனுடைய பற்றி அப்படின்னு. பிரம்மதேவன் பார்த்தாரு, அடைப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு மகனை மகனை உருவாக்கி அவர் தான் பிறகு முனிவர். அவருக்கு நீங்கள் கல்வி கற்களுக்கெல்லாம் வெளியில் அனுப்புனா திரும்பி வரமாட்டாருன்ட்டு இவரே எல்லாமே உபதேசம் செஞ்சு தனக்கு படைப்பு தொழிலுக்கு உதவியாக வைத்து கொண்டார். அவருடைய மகன் தான் சுக்கிர பகவான், நவகிரக சுக்கிரன். ஓகேங்களா? பிறகு ஒரு மகாசக்தி வாய்ந்த முனிவர், அவர் பிரம்மதேவனுடைய மகன். அவர் பிரம்மனுக்கு அப்பப்போ ஓய்வு கொடுக்க சொல்லிட்டு படைப்பு தொழிலை அவர் மேற்கொள்வார். சரிங்களா? சரி, இப்போது நம்ம சனகாதி முனிவர்கள் 4 பேரும் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு அவங்க அதோட நாங்கள் துறவி ஆகிட்டோம் பை சொல்லிட்டு போனாங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாவிஷ்ணு பகவானை சரணடைந்தால் வாழ்க்கையில் வளங்களும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரகசிய மந்திரங்களை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் என்னன்றதை பார்ப்போம். ஒரு மந்திரம் ஃபஸ்ட்டு ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணா கிடையாது, ஓம் நமோ நாராயணாய. 2வது மந்திரம், அதுவும் பார்த்திங்க ரொம்ப முக்கியமான மந்திரம். இது மகாவிஷ்ணு பகவானே மகாலட்சுமிக்கு உபதேசித்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு மந்திரம்னு சொல்லி சனகாதி முனிவர்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்காரு. அந்த மந்திரம் பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணா சரணே சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய. இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. ஸ்ரீமன் நாராயண சரணே சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய. இதுதான் சிம்பிள் மந்திரம் தான். ஸ்ரீமன் நாராயண சரணே சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய. ஓகே, இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துங்க. இன்னொரு மந்திரம், அது பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் மந்திரம், அது சமஸ்கிருத மந்திரம். அது நீங்கள் சும்மா சாதாரணமாக தெரிஞ்சுங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், முடிஞ்சால் படிங்க. அப்படின்னா அதோட தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த தமிழ் அர்த்தத்தை நீங்கள் சொல்லி வணங்கி வர உங்களுக்கு பெருமாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். இப்போ சமஸ்கிருத மந்திரம் பார்க்கலாமா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டர்ஸ. இதுதான் அந்த சமஸ்கிருத மந்திரம். அதை அர்த்தத்தை பார்க்கலாம். நீங்கள் அது தமிழ்லேயே கும்பிடுங்க. சரிங்களா? நீங்கள் பெருமாளை என்ன எப்படி கும்பிட்டாலும் ஏற்றுப்பார். தமிழ்லேயே கும்பிடுங்க. ஏன்னா திருமங்கால் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் தமிழில் தான் எழுதப்பட்டது. ஓகே, இப்போ இந்த தமிழ் அர்த்தத்தில் பார்ப்போம். ஓம் நமோ நாராயணா மகாவிஷ்ணு பகவானே. இப்போது அதோட அர்த்தம், சர்வ தர்மங்களையும் துறந்து உன் ஒருவனிடம் மட்டுமே சரணாகதி அடைகிறேன். நீ என்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவித்து மோட்சம் அருள்வாய்.
கவலை நீக்குவாய். இதுதாங்க அந்த 3வது மந்திரம். சரிங்களா? இதை நீங்கள் தமிழ்லேயே சொல்லி வணங்குங்க. குறிப்பாக ஏகாதசி திதியில் ஒரு கொஞ்சோண்டு அவல் கடையில் வாங்கி வச்சு விளக்கு கொளுத்தி இந்த 3 மந்திரங்கள் சொல்லி விளக்கு பற்றிலாம் ஏற்றி வச்சு கும்பிட்டு வணங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். கவலை மாறும், கஷ்டங்கள் தீரும் கண்டிப்பாக. ஏன்னா சனகாதி முனிவர்கள் சொன்ன மந்திரம் இது. அதனால தான் நான் ரொம்ப ஆர்வமாக தேடி எடுத்தேன். சரிங்களா? சனகாதி முனிவர்கள் சனகர், சனானந்தர், சனத்குமாரர், சனாதனர். சரிங்களா? அது எல்லாத்தையும் சேர்த்து சனகாதி முனிவர்னு சொல்லுவாங்க. அவங்க குரு தட்சிணாமூர்த்திகிட்ட கேட்டு சொன்ன இந்த மந்திரங்களை நீங்களும் சொல்லி வணங்கி பயனடைய வேண்டும். சனிக்கிழமையில கும்பிட்டு வரலாம். உங்களால் முடிஞ்சது 2-3 மந்திரங்களையும் ஒரு 3 தடவையோ 5 தடவையாவது சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இது விஷ்ணு பக்தர்கள், பெருமாள் பக்தர்களுக்கு, வைணவர்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு பதிவாக இருக்கும். அவங்களும் இது சிறப்பான இந்த முறை வழிபாடு செய்யலாம். அவங்க வேறு முறையில் வழங்கி வருவாங்க, அவங்களும் இதை செஞ்சு வரலாம். இது சாதாரண மக்களுக்கு இதை போல் செஞ்சு வர வாழ்க்கை சிறப்பாகும். இதெல்லாம் குடும்பம் கிடைப்பதற்கான அரிதான ஒரு மந்திரம். நாம் சனகாதி முனிவர்களை ஆராய்ச்சி செய்ய போக அப்போ கிடைச்சது தான் எனக்கு இது. சரிங்களா? பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி. கிருஷ்ணன். பை.